கோழி வளர்த்துற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது பொரிச்சு இளம் குஞ்சுகளை முதல் 2 மாதத்துக்கு வளர்த்தி எடுக்கிறது தாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசினதில் நான் அவங்ககிட்ட தீவன முறையை பற்றி கேட்டதில் அவங்க எனக்கு சொன்னது 100க்கு 90% பேர் கம்பு சோளங்களை உடச்சி வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் என்னால் 40-50 குஞ்சுகள் கூட உற்பத்தி பண்ண முடியுதுங்க, ஆனால் என்னால் பார்த்திங்கன்னா அதை காப்பாற்ற முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இளம் குஞ்சு பராமரிப்பு பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சுங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. இளம் குஞ்சு பராமரிப்பை நம்ம 2 விதமாக பார்க்கணுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா தீவன முறை, இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகளுக்கு போடுற தடுப்பு மருந்துங்க. தடுப்பு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குஞ்சு பொரிச்ச முதல் 7வது நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 தடுப்பு மருந்து இருக்குங்க. அந்த 5 தடுப்பு மருந்துமே பார்த்திங்கன்னா குஞ்சுகளுக்கு நம்ம எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது உணவு முறை. பொரிச்ச குஞ்சுகளுக்கு நம்ம கம்பு சோளம் அவசியம் கிடையாதுங்க. கம்பு சோளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கடினமான ஒரு உணவு. அது பார்த்திங்கன்னா இளங்குஞ்சுகளுக்கு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்துங்க. முதல்ல 1 மாதத்துக்கு கோழி தீவனம் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற தீவனம் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. தண்ணி 2 நேரம் மாற்றிருங்க. வாரத்தில் 2 முறை டெட்ராசைக்ளின் பவுடர் தண்ணியில் கலந்து வைங்க.